நம்மளை உலகம் எப்படி பார்க்குது? பைத்தியமாய் பார்க்கிறது. நாம் தேவனுக்குள்ளாக பைத்தியமாய் இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? நம்மளை ஞானிகளாய் மாற்றுகிறார். உலக ஞானத்திலும் அதிக ஞானவானாய் நம்மளை மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாங்க? உலகத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம இயேசுன்னு சொல்லி இயேசு இவ்வளோ அற்புதம் செய்வார் அப்படின்னு யார்கிட்ட நம்ம சொன்னோன்னா நம்மளை என்னன்னு பட்டம் கட்டுவாங்க? பைத்தியம்னு பட்டம் கட்டுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பைத்தியமானவைகளை தேவன் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஞானத்தை கொடுத்து, ஞானிகளோட ஞானத்தை விட மேலான ஞானம் அவரிடத்துல இருக்குது. அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து உலக ஞானத்தை காட்டிலும் பெரிய ஞானியாக நம்மளை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இப்போ அவர் உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் அவர்கிட்ட முழுசுவதுமாக உங்களை ஒப்பு கொடுக்கும்போது அவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை ஒதுக்கின கண்கள் எல்லாம் உங்களை தேடி வரும், உங்களை பார்க்கும். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று உணர்ந்து உங்களை தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்தது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். மார்க்கு 5:21 முதல் 34 வரை. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவனை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இதில் நம்மளுக்கு 2 சம்பவம் இருக்குது. ஒன்று வந்து ஜெப ஆலய தலைவனுடைய மகளை சுகமாக்கும்படி இயேசு போகிறாரு. இன்னொன்று ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்குறாரு. இதில் 2 சம்பவம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு சம்பவம் தான் பார்க்க போகிறோம். அதனால தான் பாதி வரைக்கும் வசனங்களை வாசித்தோம். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அந்த ஜெப ஆலய தலைவரில் ஒரு ஆள் வந்து, அதாவது அவன் பேர் யவீரு, அவன் வந்து தன்னுடைய மகளை காக்கும்படியாக, அவள் மரண அவஸ்தையாக இருக்கிறா, வந்து நீங்கள் அவள் மேலே கை வச்சிங்கன்னா அவள் பிழைச்சிக்குவான்னு சொல்லி இயேசுனுடைய பாதத்தில் வந்து விழுந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறான். அதனால் இயேசுவும் என்ன பண்ணுறாரு? சரி வா போகலான்னு சொல்லி அவனோட கூடவே போகிறாரு. போகும்போது அங்கே இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? திரளான ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் இயேசுவோட கூடவே ஏஞ்சி ஓடுறாங்க. என்ன பண்ணுறது, என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்குறதுக்கு. இப்போது நம்ம ஒரு டாக்டர் வீட்டுக்கு போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போவோம்? ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு போகிறோம். இப்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கேஸு, ரொம்ப எமர்ஜென்சி, இப்போ அவங்களுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு, மரண அவஸ்தையாக இருக்கிறாங்க, டக்குன்னு இப்போ டாக்டர் அவங்கள பார்த்தா தான் அவங்கள வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது டாக்டர் அவங்கள பார்க்க போகும்போது அங்கே வந்து இந்த பேஷண்ட் எல்லாம் சேர்ந்து ஓடி போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா டாக்டரால் அவங்க வேலை செய்ய முடியுமா? அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார்? ஃபஸ்ட்டு எல்லாரையும் கிளியர் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா?
ஏன்னா அவரால் பீஸ்ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாரும் கச்சகச்சன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணுறாரு அடிச்சு பிடிச்சி எல்லாம் எட்டி எட்டி பார்க்கும்போது அவரால் அங்கே பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுவார், நர்ஸை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு எல்லாரையும் வெளில போய் அவங்கள உட்கார சொல்லு அப்படின்னு சொல்லுவார். யாரும் ஏஞ்சி போக மாட்டாங்க முதல்ல. அப்படியே போய் ஓடி போய் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலான்னா கூட எல்லாரையும் போய் உட்கார வை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அது மாதிரி இப்போ இயேசு என்ன பண்ண போகிறாரு, ஒரு பெண்ணை சுகப்படுத்துறதுக்காக ஏஞ்சி போகிறாரு. கூடி இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவர் கூடவே ஓடுறாங்க. அதாவது எதுக்கு இவ்வளோ ஜனங்க இவ்வளோ ஆவலோடு போகிறாங்க, அவர் என்ன பண்ண போகிறாரு, எப்படி அற்புதம் பண்ணி எப்படி அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறாருன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆவல். இவ்வளோ நேரம் அவரோட அற்புதங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் இப்போது இந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அந்த பெண்ணை எப்படி காப்பாற்ற போகிறாருன்னு சொல்லி கூடவே எல்லாரும் அவரை நெருக்கிக்கிட்டே போகிறாங்க. போகும்போது வழியில் ஒரு பெண், பெரும்பாடுள்ள ஒரு பெண்ணுன்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? 25ஆம் வசனத்தில், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவள் எத்தனை வருஷமாக பெரும்பாடு உள்ளவளாக இருக்கிறா? 12 வருடமாய். அந்த பெரும்பாடு என்ன? இரத்தப்போக்குள்ள ஒரு பெண். 12 வருடமாக அவளுக்கு வந்து இரத்தப்போக்கு, அவளுக்கு நிற்கவே இல்லை. சாதாரணமாக பெண்களுக்கு மாதம் ஒரு முறை 4 அல்லது 5 நாட்களுக்கு பெண்களுக்கு இரத்தப்போக்கு இருக்கும். அது பொதுவாக இருக்கிறது எல்லா பெண்களுக்கும். அதுவே அவங்களுக்கு என்ன இருக்காது, ரொம்ப பலவீனமாக ஆகிடும், ரொம்ப வேதனையாக இருக்கும் அந்த சமயங்களில். ஆனால் இந்த பெண் அந்த வேதனையை தொடர்ந்து 12 ஆண்டு காலமாய் அனுபவித்து வருகிறாள். இந்த 12 ஆண்டுகளாக அவள் அநேக வைத்தியர்களை பார்த்து விட்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. என்ன பண்ணா, அநேக வைத்தியர்கள்கிட்ட போறா. அவளுடைய ஆஸ்தியெல்லாம் செலவிட்டாள். அவளுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறா. லூக்காவில் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று பார்த்தான்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையவில்லை. கொஞ்சம் கூட குணமடையவில்லை. ஒரு நாள் கூட அது நிற்கவே இல்லை. 12 வருட காலம் இரத்த போக்கு ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா, அவளுக்குள்ளே எவ்வளோ பலவீனம் இருந்திருக்கும். அவள் உடலெல்லாம் மெலிந்து, உடலில் எந்த பலனும் இல்லாமல், மனதிலே எந்த பலமும் இல்லாமல், இவ்வளோ செலவழிச்சிட்டும் நம்மளால் குணமடைய முடியலையே அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு வேதனை இருந்திருக்கும். உடல்லையும் வேதனை, மனதிலையும் வேதனை. இனிமேல் காசே கிடையாது செலவு பண்ணுறதுக்குன்னு. அவள் உடம்புலையும் தெம்பு இல்லை, பொருளாதாரத்துலேயும் எதுவும் இல்லை, உடல்லையும் எந்த தெம்பும் இல்லாமல் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாள். அந்த சமயத்தில் தான் அவளுக்கு ஒரு நற்செய்தி. யாரோ சொல்கிறாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் நீ சுகமாயிடுவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவள் என்ன பண்ணுறா, இயேசுக்கிட்ட போனால் நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறா. அப்போ தான் இயேசு அந்த ஊருக்கு வராரு. ஆனால் இவ போகலான்னு பார்க்கும்போது அவ்வளோ ஜனங்கள் அவளை வந்து நெருக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவ வந்து இயேசுகிட்ட போயிட்டு தன்னுடைய பலவீனத்தை சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள்ளலான்னு நினச்சா அவளால் முடியல. ஏன்னா அவ்வளோ ஜனம் அவரை பின்னாடி நெருக்கிக்கிட்டே போகிறாங்க. இவ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறா. ஐயோ இயேசு போகிறாரே சொல்கிறாங்க, அதோ இவர் தான் இயேசு, நாங்கள் சொன்னோமே அந்த இயேசு இவர் தான், போ அவர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு சுகமாயிடும்னு சொல்கிறாங்க. ஆமாம் இவ்வளோ விசுவாசிக்கிறேன், ஆமாம் அவர்கிட்ட போனால் நான் சுகமாயிடுவேன். ஆனால் இவ்வளோ ஜனம் அவரை நெருக்கிட்டே போகிறாங்களே, இவ்வளோ ஜனத்தை தாண்டி நான் எப்படி அவர்கிட்ட போய் பேசுறது, நான் சொல்கிறதுக்கு கூட என்னை விடுவாங்களான்னு தெரியலையே, நான் போய் என்னுடைய பலவீனத்தை நான் போய் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு கூட என்னை விடுவாங்களா தெரியலையே. தோ நம்ம ஊரில் தான் இருக்கிறாரு, நம்ம தெரு வழியாக தான் போகிறாரு, என் வீட்டு வாசல் வழியாக தான் போயிட்டுருக்காரு, எவ்விருவன் வீட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறார். அவரை நான் பார்க்கணும், அவர் கூட நான் பேசணும், நான் எப்படி போய் பார்க்கறது, எப்படி போய் அவர்கிட்ட பேசுறது, இவ்வளோ ஜனம் இருக்கும்போது என்னால் ஏஞ்சி அவங்கள போல் சாதாரணமாக நடந்து போக முடியலையே, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு போராட்டம். வீட்டில் உட்காந்து போராடிட்டு இருக்கிறான். அவரோட இருதயத்தோடு அவள் போராட்டம். போகணும்னு ஒரு இருதயம் சொல்லுது, போக முடியாது, உன்னால் போக முடியாது, இந்த ஜனக்கூட்டத்தில் போய் அவரை தொட முடியாது அப்படின்னு சொல்லி இன்னொரு மனசு அவளுக்கு சொல்லிகிட்டே இருக்குது. ஆனாலும் அவளுக்கு வேறு வழியே கிடையாது. இப்போ போனால் தான் உண்டு, இப்போ போகலன்னா அவரை எப்பவுமே நம்ம பார்க்க முடியாது. இப்போ நான் ஏஞ்சி இங்கேருந்து போகலன்னு சொன்னால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கிட்ட இந்த காசெல்லாம் செலவாச்சு. எவ்வளோ வைத்தியர்களை பார்த்தாங்க, ஒரு வைத்தியராலையும் அவளை வந்து சுகப்படுத்தவே முடியல. அந்த வருத்தம் அவளுக்கு அதிகமாக தான் ஆச்சே தவிர அது குறையவே இல்லை. இருந்தாலும் இந்த தான் லாஸ்ட்டு சான்ஸ், எனக்கு என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு லாஸ்ட்டு சான்ஸு, நான் இப்போ எழுந்து போனால் தான் என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியும்னு அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். அது மட்டும் இல்லை,
நான் எழுந்து போய் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அவள் இருதயத்தில் திடீர்னு அவ்வளோ பெரிய விசுவாசம் வந்துச்சு. இவ்வளோ நேரம் அவளுக்கு என்ன நினச்சிருப்பா, நான் போய் அவர்கிட்ட என்னோட வியாதியை சொல்லணும், அதுக்கப்புறம் அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு நினச்சிருப்பா. இப்போ அவளுடைய கடைசி எக்ஸ்டென்ட் என்னவா வந்துருச்சு, இந்த கூட்டத்தில் என்னால் போக முடியாது, நான் என்ன பண்ணணும், எழுந்து போய் அட்லீஸ்ட் அவளுடைய வஸ்திரத்தையாவது தொடணும் அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணுறா, ஏஞ்சி போகிறா. எவ்வளோ கூட்டம் நெருக்கிக்கிட்டே போகிறாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் இவளும் போகிறா, பலவீனத்தோடு போகிறா. எல்லாரும் நார்மலாக போகிறாங்க, இவளால் நடக்க முடியல. ஒரு சோர்வான சூழ்நிலையில் தான் போயிருப்பா. போய் எப்படியோ அவருடைய வஸ்திரத்தை தொட்டுட்டா. தொட்ட உடனே அவளுக்கு சுகம். இத்தனை வருஷமாக இரத்தப்போக்கு இருந்தது, உடனே அந்த இரத்தப்போக்கு நின்று விட்டது. அதை தன்னுடைய சரீரத்தில் அப்படியே உணர்ற அந்த பெண் உணர்ந்தவள்னா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், அவருக்குள்ள ஒரு ஆனந்தம், அவளுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம், நான் போய் அவள் வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சுகமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் ஏஞ்சே போறா. அவள் என்ன சொன்னாலோ அதை அந்த இடத்துல செய்கிறா. செஞ்ச உடனே அந்த அற்புதத்தை அவள் பெற்றுக்கொள்ளுகிறாள். பெற்றுக்கொண்ட உடனே இயேசு என்ன பண்ணுறாரு, உடனே ஸ்டாப் பண்ணிட்டார். அவ்வளோ வேகமாக நடந்து போயின்னு இருக்கிறவங்க ஒரு சின்ன பெண்ணை காப்பாற்றுறதுக்காக, உயிரை காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணார், டக்குன்னு நின்ட்டார் அந்த இடத்துல. இவர் நின்ன உடனே மொத்த கூட்டமும் நின்றுச்சு. இவர் நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பி இப்படி பார்க்குறாரு. எல்லாரும் ஒரே ஷாக், என்ன திடீர்னு ஏன் நிற்கிறாரு இயேசு, எதுக்கு திரும்பி தேடுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு ஆண்டவரே, இல்லை என்னை யாரோ தொட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பேதுருவும் கூட இருந்த சீஷர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, என்ன ஆண்டவரே காமெடி பண்ணுறீங்களா, நாங்கள் இவ்வளோ பேர் உங்களை நெருக்கிட்டே வரோம், இவ்வளோ பேர் நாங்கள் தொட்டுகிட்டே தான் வரோம், ஆனால் நீங்கள் யார் தொட்டதுன்னு கேட்டால் என்ன இது, நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லுமா. அதனால் இயேசு என்ன சொல்கிறாரு, இல்லை யாரோ என்ன தொட்டு என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், இவ்வளோ பேர் அவரை நெருக்கிட்டு தொட்டுகிட்டே தான் வராங்க. அவங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்கும். அவங்களுக்குள்ளெல்லாம் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, இவரை நம்ம தொட்டால் நம்ம சுகமாவோம், நம்மளுடைய பிரச்சனைகள் நீங்கும்ன்ட்டு இவ்வளோ பேர் அவரை நெருக்கி கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை. அவங்க சாதாரணமாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் விசுவாசத்தோடு இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டாள். அந்த தொட்ட மாத்திரத்திலேயே அந்த விசுவாசம் அவளுடைய இரத்தப்போக்கை நிறுத்தியது. அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். உடனே இயேசு யாருன்னு தேடுறாரு. இயேசுக்கு தெரியாதா அவளை யார் தொட்டது, யாருக்கு அவருடைய வல்லமை புறப்பட்டு போய் யார் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அவர் தெரியாமையா இருக்கிறாரு. அவருக்கு தெரியும். இப்போ இயேசு எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பொண்ணு தான் தொட்டுச்சு, எனக்கு தெரியும், சரி விடு, நம்ம எதுக்கு அதை கண்டுக்க தேவையில்லை, நம்ம போய் ஃபஸ்ட்டு அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அன்றைக்கி போயிருந்தார்னா நமக்கு இன்னைக்கு இந்த பெண்ணை குறித்த குறிப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்காது இந்த வேதத்தில், இல்லையா? இன்னைக்கு இயேசு மட்டும் திரும்பி யார் அது அப்படின்னு அவர் திரும்பி அன்னைக்கு தேடலைன்னு சொன்னால் நமக்கு அந்த பெண்ணை பற்றின குறிப்போ, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, அவளுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது அப்படின்ற எந்த ஒரு குறிப்பும் நமக்கு இல்லாமல் போயிருக்கோம். அவர் அந்த இடத்துல நின்று யார் என்னை தொட்டது அப்படின்னு அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி அவர் கேட்டதுனால மட்டும்தான் இந்த இடத்துல அந்த சம்பவம் பதிவிடப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு அவர்களும் அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை தெரிந்து கொண்டார்கள். ஒரு விசுவாசத்திற்கான பாடமாய் அமைந்தது. இன்னைக்கு நமக்கு வாசிக்கும் பொழுதும் அந்த விசுவாசம் ஒரு பெரிய பாடமாய் நமக்கும் இருக்கிறது.